Hi friends, welcome to Foodies page. இன்னைக்கு நம்ம பண்ண போறது மாங்கா தோக்கு. மாங்கா ரெண்டு மாங்கா நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் செங்காய். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எண்ணெய் விடாம வெறும்னா அப்படியே வெறும் வாணலில நீங்க கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்களா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ கருகி போகாம எடுத்துறணும் அது. இப்போ நான் 2 மாங்காயுமே வந்து பீல் பண்ணி வச்சிட்டேன். ஃபுல்லா தோல் எடுத்தாச்சு. இந்த வெந்தயமும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதை இப்போ பொடி பண்ணணும். அந்த மாங்காவை துருவிக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாங்காய் ரெண்டையும் துருவிக்கலாம். கேரட் துருவுறதாலவே நம்ம துருவிக்கலாம். மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. துருவி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ வாணலி சூடானதும் எண்ணெய் விட்டுருங்க. இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தொக்குக்குனாலே நமக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. ஓகே, கடுகு வெடிச்சிட்டு ஸோ இதுலேயே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடியும் அதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாங்காய் வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மி தான். ஸோ நீங்கள் புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னலாக உப்பும் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அடங்கி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வெந்தய பொடி வேறு போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி வதக்குங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த காரப்பொடி உப்பு எல்லாமே அந்த மாங்காயில் மிக்ஸ் ஆகணும். கொஞ்சமாக தண்ணி தெளிங்க போதும் இதில். அப்போ தான் அந்த மாங்காய் வந்து வேக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் மூடி வச்சுடுங்க. ஸோ தட் நல்லா அது ப்ராசஸ் ஆகி குக் ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுலேயே நமக்கு தெரியும் கரெக்டான பதத்துக்கு அந்த தொக்கு வந்துடுச்சா என்னன்றது. ஓகே, இப்போது மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக எண்ணெய் வெளில வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அந்த எண்ணெய் பிரியறதுல தான் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ்ங்கிறது தெரியும். இப்போது நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மாங்காவும் குக் ஆகிருக்கு. உப்பு காரம் எல்லாம் ஆட் ஆகி ரெடி. மாங்காய் தொக்கு ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.